அவ்வளோ மக்களும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் தாகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகள் நம்ம கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு பஞ்ச காலம் வரும். இந்த வசனங்களை நம்ம கேட்கக்கூடாதபடிக்கு, இந்த பரிசுத்த வேதாகம் நம்முடைய கரத்தில் இல்லாதபடிக்கு ஒரு பஞ்ச காலம் வரும். அன்றைக்கு ரொம்ப நீங்க ஆசைப்படுவீங்க, ஐயோ பிரசங்கம் பண்றதுக்கு யாரும் இல்லையே, பிரசங்கத்தை கேட்கணும்னு ஆசையா இருக்குதே. நீங்க கொஞ்சம் பொதுவாக யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கொரோனா டைம்ல சபைகள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கு நம்முடைய இருதயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ எப்ப சர்ச்சை திறப்பாங்க தெரியலையே, சர்ச்சில் போய் உட்காந்து ஆராதிக்கணும் போல இருக்குதே. நீங்க யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு 2 வருஷத்துக்கு அது நடந்துச்சு. நம்ம இல்லங்களில் இருந்தபடி ஆராதிச்சோம், வீடுகளில் இருந்தபடி ஆராதிச்சோம். போதகர் மாத்திரம் சபையை திறந்து இப்படி ஒரு கேமராவை நிற்க வச்சு அங்க பிரசங்கம் பண்ணி அந்த பிரசங்கத்தை எல்லாம் உங்க வீட்டில் உட்காந்து